ஜெபம் பண்ண கடவோம். பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தமிழ் ஜீவனே கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து மரித்து ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் இதே போல நாள் உயிரோடு கூட எழுந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஆராதிக்கவும் ஐக்கியம் கொள்ளும் அழைத்துக் கொள்ளும் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேண்டுமுடைய பிரசனங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 173 பாமாலை 126 பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. கீதம் 173 பாமாலை 126 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவனே நித்தியமானவ பரிபூரண
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாப்பப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள்பணியில் இவ்வளவோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவம் அறைகளை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரிடம் உண்மையாக மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்களுடைய சகோதரர் சகோதரிகள் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்குரிய சுருக்கு ஜெபம். மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, அழியாத நித்திய சுவிசேஷத்தின் மூலமாக எங்களுக்கு வெளியரங்கமாக்கினீர். இன்றும் எங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதியை எங்கள் உள்ளத்தில் ஸ்திரப்படுத்தும். மண்ணுக்குரிய கூடாரமாகிய எங்கள் சரீரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் எங்களுக்கு உண்டென்று நாங்கள் விசுவாசித்து தரிசிப்பதினால் அல்ல, விசுவாசத்தினாலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் மரண பயத்திற்கு நீங்கினவர்களாக கடைசி நாளில் பூமி மேல் நிற்கும் மீட்பரை குறித்த நம்பிக்கையிலே கலிகூற அருள் புரிய வேண்டும் என்று இலாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாள பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாக வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக எல்லாரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய கிருபை, ஆசீர்வாதம், சமாதானம் இன்றும் எனும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. கடந்த 6 ஆண்டுகளாக கர்த்தர் ஆச்சரியமாக இந்த ஆராதனை வேளையை நடத்தும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதே போல ஒரு ஈஸ்டர் பண்டிகை நாளில் இருந்துதான் இந்த ஆராதனை வேளையை நாம் ஆரம்பித்தோம். கோவிட் காலங்களிலே, லாக்டவுன் அந்த நேரங்களிலே ஆலயங்கள் திறக்கப்படாமல் இருந்த அந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். சாது ஐயா அவர்கள் எங்களை மிகவும் அன்போடு கூட அழைத்து, நீங்கள் உலகமெங்கும் உள்ள மக்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக இந்த ஆராதனை வேளையை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். உண்மையாகவே சாது ஐயாவுக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு பெரிய ஒரு வாஞ்சைக்காக, எல்லா மக்கள் மீது கொடுத்த ஒரு நல்ல தரிசனத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். சாது ஐயாவுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இது ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கிறிஸ்துவுடைய நற்செய்தியை கேட்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்கும் எல்லா மக்களும் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாரும் அவருடைய வருகையில் பங்கு பெறணும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை அவர்கள் பல மொழிகளிலே செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கர்த்தர் அதிகமாய் துதிக்கிறேன். சாது ஐயா கொடுத்த அந்த தரிசனங்கள் நிறைவேறும்படியாக, தேவன் அவள் கொடுத்த அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நம்முடைய தனி ஜெபம் ஜெபித்து நாம் அந்த ஊழியங்களை தாங்குவோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தோட எல்லா தேவைகளையும் சந்திக்க நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்து நாம் இந்த ஆராதனை வேளையை ஒளிபரப்புவதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த ஆராதனை ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் பல நாடுகளில் ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலையில், சில இடங்களில் ஆலயம் இல்லாத இருக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ அல்லாத அநேக மக்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்கள், முதியோர் விடுதிகளில் இருக்கின்ற அருமையான பெரியவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கும் மற்ற எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இந்த ஆராதனை வழி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள மக்கள் என்னிடத்தில் வந்து, ஐயா இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது, என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் ஆலயத்துக்கு வர முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, மிக அதிகமான வயதாகிவிட்டது, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆறுதல் இந்த ஆராதனை வேளையில் சொல்லி அவர் சொன்னதை கேட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே தான் இந்த ஆராதனை வேளை தொடர்ந்து நடத்தும்படியாக சாது ஐயா அவர்கள் இதற்கான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் யாரிடத்திலும் இதை கேட்கவில்லை, யாரும் நாங்கள் கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறதில்லை. முழுக்க முழுக்க கர்த்தரை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். கர்த்தரால் ஏவப்பட்ட பிள்ளைகள் இதற்கென்று மனமுவந்து கொடுக்கின்றார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு வாரமும் பல ஆயிரங்கள் நமக்கு தேவை. 4 வாரமும் ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னார், நிச்சயமாகவே இதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த சீரியல் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் செய்கிற இந்த உதவி நிமித்தமாக எல்லா மக்களும்
கிறிஸ்துவில் அநேக மக்கள் இதில் பங்கு பெறுகிறார்கள். அநேக தொலைபேசி மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்க கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாகவே அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நம்ம சந்தேகம் கிடையாது. ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுகிறபடி நீங்கள் கொடுக்கலாம். திரையிலே காண்கின்ற இந்த தொலைபேசி எண்களிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். யூடியூப்லேயும் எங்களுடைய முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் இருக்கிறது. எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய பிரசனத்தினால் நாங்கள் நிரப்பப்படும்படியாக உடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நீ எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. உங்கள் நாமத்தை நீ மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த இந்த நன்னாளிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக சென்ற இந்த ஸ்திரீகளுக்கு கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த தேவதூதன் அவளை பார்த்து சொல்லுகின்றான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்ற நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 2000 உலகத்திற்கு முன்பாக இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்து வந்து 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கடைசி 3.5 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியம் செய்தார். ஜனங்களுடைய எல்லா விதமான வியாதிகளையும் போக்கினார், சாபங்களை நீக்கினார், ஏராளமான போதனைகளை, பரலோகராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை போதித்தார். கடைசியில் நம்ம எல்லாருக்காகவும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக, அவருக்கு பரிமள தைலத்தை பூசும்படியாக, சுகந்த வர்க்கமிடும்படியாக ஆண்டவரை நேசித்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சென்றார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கு இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையில் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்? கல்லறைக்குள் சென்று இயேசுவுக்கு இந்த சுகந்த வர்க்கமிட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட இயேசுவை பார்க்க அதிகாலையில் சென்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு சந்தோஷம் கடந்த ஒரு பெரிய ஒரு செய்தி. இயேசு இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். மரித்த இயேசுவை பார்க்கும்படியாக ஸ்திரீகள் சென்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசுவை நீங்கள் கல்லறையில் ஏன் பார்க்க வந்திருக்கிறீர்கள்? அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆகவேத்தான் அவர் கல்லறையில் இல்லை. உலகத்தில் எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். பெரிய பெரிய சிறந்த மேதைகளெல்லாம் பிறந்தார்கள்.
குறிப்பிட்ட வருடங்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் ஒருவர் கூட அவர் உயிரோடு கூட வந்ததாக சொல்லப்படவில்லை. மரித்தவர்களை அடக்கம் பண்ணினார்கள். கல்லறைகளெல்லாம் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது இன்றைய வரைக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய கல்லறை கூட திறந்திருக்கவில்லை. காரணம், யாரும் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை. ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் நமக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி ஒன்றை நான் செய்தித்தாளில் வாசித்தேன். மதுரைக்கு அருகாமையில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் ஒரு குடும்பத்தினர், 2 பிள்ளைகள் அவருக்கு. 2வது ஒரு மகன், மூத்தது ஒரு மகள், 2வது ஒரு மகன். 9 மாதம்தான். அந்த குழந்தைக்கு திடீரென்று சுகவீனமாகிவிட்டது. டாக்டர்ஸ் எவ்வளவோ சிகிச்சை கொடுத்தார்கள். அந்த குழந்ைக்கு முன்னேற்றமே இல்லை. திடீரென்று ஒரு நாள் அப்படியே கையை காலை நீட்டினது, மரித்து போய்விட்டது. எல்லாரும் ஒன்று கதறினார்கள், அழுதார்கள். ஐயோ, என் மகன் மரித்து போனாள் என்று சொல்லி. அந்த குழந்தையை அதிகமாய் நேசித்தவர்கள் அதை பெற்றவர்கள் குழந்தையை அடக்கம் செய்வதற்காக அந்த குழியிலே இறக்கிறார்கள். இறக்கி அந்த குழியை மூடக்கூடிய சமயத்தில் திடீரென்று அந்த குழந்தை அப்படியே அசைய ஆரம்பித்து விட்டது. அசைய ஆரம்பித்த குழந்தை அதை சுற்றில் நெருக்கி இருக்கின்ற அந்த துணிகள் நிமித்தமாக அதற்கு ரொம்ப அன்னீசியாகிவிட்டது. ஒவ்வொன்று கதறி ஆள ஆரம்பித்து விட்டது. அடக்கம் செய்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். உடனே குழந்தையை வெளியெடுத்து விட்டார்கள். அந்த குழந்தையை சுற்றின துணிகளை எல்லாம் உடனடியாக அதை அகற்றிவிட்டு நேராக டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. டாக்டர் சிகிச்சை கொடுத்தாங்க. குழந்தை பிழைத்து கொண்டது. அந்த தாயின் தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. எல்லாரும் சொன்னாங்க, மரணத்தை ஜெயித்துட்டாயா, மரணத்தை ஜெயித்து ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என்று சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சி சில மணி நேரங்கள் கூட நீடிக்கவில்லை. இது பகலில் நடந்த ஒரு சம்பவம். மீண்டும் மாலை வேளையில் அந்த குழந்தை வியாதிப்பட்டது, மீண்டும் சுகவீனமாகிவிட்டது. மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு டாக்டர்கள் சிகிச்சை கொடுப்பதற்கு முன்பாகவே குழந்தை மரித்து போனது. அதே குழியிலே மீண்டும் அந்த குழந்தை அடக்கம் செய்யப்பட்டது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, இந்த குழந்தை மரணத்தை ஜெயித்து விட்டான் என்று சொல்லி. அந்த மகிழ்ச்சி சில மணி நேரங்கள் கூட நீடிக்கவில்லை அன்பானவர்களே. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்ம எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைய வரைக்கும் அந்த கல்லறை திறக்கப்பட்டதும் ஆகவே இருக்கிறது. அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர் தான் நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரணம், இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கின்றார். இயேசு சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நாம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிரோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களும் ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளை பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு உயிரோடு கூட எழுந்ததுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன நன்மை, என்ன பயன் என்று நீங்கள் நினைக்கலாம். வேதத்தில் நான் ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற முதல் செய்தி என்ன? பயப்படாதிருங்கள்.
இயேசு உயிரோடு கூட எழுந்ததினால் முதலாவது நமக்கு கிடைக்கிற ஒரு இனிப்பான ஒரு செய்தி, பயப்படாதிருங்க. இந்த உலகத்தின் மக்கள் பல காரியத்து நிமித்தமாக பயந்து பயந்து செத்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு சொன்னார், பயப்படாதிருங்க. இந்த மக்கள் இங்கு இவர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 10ஆம் வசனத்தில், அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் பயத்தினால். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏன் இந்த ஜனங்கள், இது சீசர்கள் கதவுகளை பூட்டி கொண்டு பயந்து கொண்டிருந்தார்கள், நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், 3 நாட்களுக்கு முன்பாகத்தான் உலகத்தில் யாருமே செய்ய முடியாத பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஆணிகள் அடித்து கொலை செய்து விட்டார்கள், அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அந்த இயேசுவை சிலுவையில் அடித்த அதே வேத பாரகர்கள், அதே ரோம அதிகாரிகள், யூத மார்க்க தலைவர்கள் அதே எருசலேம் பட்டணத்தில் இருக்கின்றார்கள். இப்போ அடுத்த டார்கெட் யாராக இருப்பா? அவருடைய சீசர்கள் தான். இந்த இயேசுவை கொலை செய்து விட்டோம், இனி இயேசு சொல்லி கொண்டிருக்கின்ற அவர் கூட அலைந்திருந்த அவருடைய சீசர்கள் எல்லாரையும் பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று தான் கங்கணம் கட்டி கொண்டிருப்பார்கள். இப்போ இவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இயேசுராக உயிரோடு கூட இருந்த பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது, எதை வேண்டும் என்றால் அவர் சமாளித்து கொள்ளுவார். எத்தனை பெரிய அதிகாரிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானவான்கள் வந்தாலும் கூட கர்த்தர் பதில் சொல்லி அனுப்பி விடுவார். இப்போ நமக்கு துணை யாரும் கிடையாதே. இந்த இயேசுநாதரை நம்பி எல்லாவற்றையும் படகை விட்டு விட்டு, குடும்பத்தை விட்டு விட்டு, வலைகளை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டோமே, இனி நமக்கு என்னவாகுமோ பயந்து கொண்டிருந்தார்கள். எதிர்காலத்தை குறித்த பயம், யூத அதிகாரிகளை குறித்து, ரோம் அதிகாரிகளை குறித்து பெரிய பயம் இவர்களுக்கு. என்ன நடக்குமோ? முந்தைய வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், சோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் வந்தார்கள். இப்போ அவங்க மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? எல்லாரும் இவர்தான் ராஜா, இவர்தான் மேசியா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களே, கைகளில் குருத்தோரையில் பிடித்து கொண்டு, வஸ்திரங்களை வழியை வெறித்து கொண்டு. அவங்க மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? மோகத்தில் கரிய பூசினது போல ஆகிவிட்டது. பயந்து கொண்டிருந்தார்கள், நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை சந்தித்தார், பூட்டின் அறை வீட்டுக்குள் சென்றார். பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன் நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறீர்கள்? அழுது கொண்டிருந்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்ற செய்தியை கேட்டு அழுது கொண்டிருந்த, பயந்து கொண்டிருந்த அவர்களுக்கு போய் அறிவித்தார்கள். இந்த யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே வந்து விட்டார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ரோம் அதிகாரங்களுக்கு பயந்து போயிருந்த ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு மனுக்குலம் பல காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்க. தன்னை சுற்றில் நடைபெறுகிற அநேக காரியங்கள் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. வியாதியை கண்டு பயப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் பல காரியத்தின் நிமித்தமாக பயந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தான் எபிரேயருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் வேத இவ்வாறாக சொல்லுகிறது. இங்கு 14, 15 ஆகிய வசனங்களில், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை அழிக்கும்படியாக, அந்த மரண பயத்தில் இருந்த ஒவ்வொரு விடுதலையாக்கும்படியாக இயேசு மரித்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே இது மரணத்தை குறித்த பயம் யாருக்கும் கிடையாது. மரணத்தை இயேசு ஜெயித்தபடினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்தெந்த காரியத்தினால் பயந்து கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாம் பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். ஒரு முறை நான் ஒரு திருச்சபையிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இரவு 9 மணி இருக்கும். என்னுடைய கிளை சபைகள் உள்ள சில சகோதரர்கள், சில பெரியவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். முகத்தில் ஒரு பெரிய ஒரு துக்கம், ஒரு சோகம், வேதனை. அவர்கள் எனக்கு வந்து சொன்னாங்க, ஐயா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தம்பிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், எதுக்கு இப்படி ராத்திரி வேளையில் வந்து சொல்கிறாங்க? 2 நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்கலாம், இல்லை பகல் ஃப்ரீயாக வந்து சொல்லியிருக்கலாமே. நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ அவசரமாக வந்து சொல்கிறீங்க? ஐயா, நாளைக்கு நீங்கள் வரும்பொழுது அதற்கு ஏற்ற ஒழுங்குகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே தான் நாங்கள் வந்து கேட்கிறோம். என்ன விசேஷம்? ஏன் இப்படி அவசரப்படுகிறீர்கள்? சொன்னாங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், என்னுடைய தம்பி மாத்திரம் ஞானஸ்நானம் பெறலை. நாங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவன் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குயா, அவனுக்குள்ள இயேசு ஒரு ரட்சகர் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுயா, ஞானஸ்நானம் கொடுக்கும். நான் கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னபோது சொன்னாங்க, ஐயா, அவனுக்கு 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்து விட்டது, சரீரத்தில் மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கின்றான். அவனுக்கு நாங்கள் 2 நாளைக்கு ஒரு முறை ரத்தம் ஏற்றி கொண்டே இருப்போம். அதற்கு பல ஆயிரங்கள் செலவாகி கொண்டிருந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக, நேற்றைய தினத்தில் அவனுக்காக ரத்தம் ஏற்றுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ரத்தம் ஏறிக்கொண்ட நிலை திடீர்னு நின்று விட்டது. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. அவருடைய நிலைமை மிக மோசமாகிவிட்டது. டாக்டர் சொன்னாங்க, உங்கள் தம்பி நீ பிழைக்க மாட்டான், நாளை மறுதினம் மரணம் அடைந்து விடுவான், வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க சொல்லிவிட்டாங்க. ஐயா, எங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம், முடியலை. இப்போ வீட்டில் வந்து அப்படியே கட்டில் படுத்துருக்கிறான். ஐயா, அது உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம், நாம் செத்து போகிறோமே, செத்து போய் விடுவோமே, அவனுக்கு மரணத்தை குறித்து ஒரு பெரிய வேதனை, பயத்தில் இருக்கிறாயா. அதற்குன்பாக எப்படியாக ஞானஸ்தானத்தை பெற்றுட்டா அவனை இயேசுநாதை சேர்த்துக்கிட மாட்டாரா? எந்த ஒரு ஆசையில் தாயா வந்திருக்கிறோம், அவனுக்கும் ஞானஸ்தானம் எடுக்க ஒரு ஆசை இருக்குது என்று சொன்னார். சரி, நீங்கள் செல்லுங்கள், காலையில் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். மறுநாள் காலையிலே என்னுடைய அந்த கிளை சபைக்கு நான் சென்றேன். எல்லாரும் ஆயத்தமாக இருந்தாங்க. ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள், நமக்காய்ப்பட்ட பாடுகள், சிலுவை மரணங்கள், கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவளோடு கூட பேசினேன். இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார். நீ இதை நம்புகிறாயா என்று கேட்டேன். அவன் தலையை ஆட்டி சொன்னான், ஐயா, நான் முழுமையாக நம்புகிறேன். சொல்ல சொல்ல அவனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், முகத்தில் அந்த துக்கம் மாற ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவன் ஞானஸ்நானம் கொடுத்தேன். உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம். ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு வந்து விட்டேன். 2-3 நாட்கள் கழித்து மீண்டும் என்னை தேடி வந்தார்கள் அந்த சகோதரர்கள். நான் நினச்சேன், என்ன ஆயிட்டு அந்த சகோதரர்கள் சொல்லி எனக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டேன். என்ன ஆச்சு பிரதர் உங்கள் தம்பிக்கு என்று கேட்டேன். சொன்னாங்க, ஐயா, ஒரு அற்புதம் நடந்துச்சுயா. என்ன அப்படின்னு கேட்டேன். மீண்டும் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பலன் வந்துட்டு
என்னை மீண்டும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, ஒரு தடவை செக் பண்ணுவேன்னு சொன்னான். டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போன சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, ஏன் அந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டேங்க? மீண்டும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தையா, இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்யா, அவன் நன்றாக இருக்கிறான் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமைக்கு போனாலும் கூட அந்த நிலைமையிலிருந்தும் நம்ம விடுதலை செய்து நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்முடைய பயத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் நான் ஆராதிக்கிற இந்த உயிர் தெழுந்த இரட்சகர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவேத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் சொல்கிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த தெய்வத்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவன் ஒருவரும் கிடையாது, ஒருவரும் இருக்க போகிறதும் கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்தார். அந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த மரணத்தின் மீது இருக்கிற எல்லா பயத்தையும், நம்முடைய வாழ்க்கையில பல காரியத்தின் நிமித்தமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இழந்து போனாலும் கூட மீண்டும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதை இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தன் சீசரை பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இரட்சகரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இயேசு உயிரோடு கூட எழுந்தபடியினால் மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், சமாதானத்தை இழந்து போன ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். இரண்டாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு உயிரோடு கூட எழுந்தபடியினால் இரண்டாவதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு உயிரோடு கூட எழுந்த பிறகு எந்த ஒரு சாயல் இருக்கிறாரோ அதே சாயல். இயேசு எப்படிப்பட்ட சாயல் உடையவராக இருக்கிறார், நாம் எப்படிப்பட்ட சாயல் உடையவராக இருக்கிறோம்? ஆண்டவர் முதலாவது நம்மை உருவாக்கும் பொழுது, ஆதாமை ஏவாளையும் படைக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். முதல்ல மனுக்குலத்தை உருவாக்கும் பொழுது, ஆதாமை ஏவாளை உருவாக்கும் பொழுது தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், இஸ் ஓன் இமேஜ். ஆனால் இப்போ ஏன் திருப்பியும் அவருடைய சாயல் நமக்கு வரணும்? அப்போ இடையில என்ன நடந்துச்சு? எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள், அப்பொழுது எல்லா சாயலும் இழந்து போனார்கள். தோட்டத்தை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு போனார்கள். நம் ஆண்டவருடைய சாயலை இழந்து போனோம், அந்த மகிமையை இழந்து போனோம். மீண்டும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சாயலில் ஆதாமும் ஏவாளும் இருந்த பொழுது பிதாவாகிய கர்த்தர் ஆண்டவர் பகல் குளிர்ச்சியான வேளைகளில் அவர்களோடு கூட உலாவி கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அவருடைய சாயல், அவருடைய பிள்ளைகள். ஆனால் இப்போ அந்த சாயலை இழந்து போனார்கள் பாவத்து நிமித்தமாக. ஆண்டவர்களோடு கூட உறவாட முடியவில்லை. மீண்டும் நமக்கு அந்த பேரின்ப பாக்கியத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய சாயலாக மாற வேண்டும். அப்போ இந்த சாயலை மாற்றினது என்ன? பாவம். ஆகவே தன் வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவரே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நாம் எல்லாரும் இந்த பாவ சாயலை மாறி போனோம். மீண்டும் இந்த சாயலை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய? இந்த பாவத்தில் இந்த பாவ சாயலை பெற்றிருக்கிற நாம அதற்கான பாவத்தை இந்த மாம்சத்தினாலே, பாவ சாயல் இருக்கிற மாம்சத்தினாலே அழிக்கும்படியாகத்தான் இயேசு நம்மை போல ஒரு மனிதனாக வந்தார், வந்து வாழ்ந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே என்ன செய்தார்? தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். எப்படியாவது இந்த பாவத்தை கொன்று இந்த பிள்ளைகளை அதில் விடுதலை செய்ய வேண்டும். தம்முடைய பிள்ளைகளை மீட்டு தம்முடைய சாயலாக மீண்டும் நிறுத்த வேண்டியது ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் பாவ மாம்சத்தின் சாயலை அவர் தரித்து கொண்டு இந்த மாம்சத்தினாலே அந்த பாவத்தை தொலைத்தார், கொன்றார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரங்களையும் சிலுவையிலே ஆணிகளால் அடித்து விட்டார். வெளியரங்கமான கோலமாகினார். நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக, நாம் மீண்டும் தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்காக. அவர் ஒருமுறை தன்னுடைய சாயல் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களுக்கு மருவ மலையில அவருடைய முகம் வெண்மையாக பிரகாசித்தது. அதுதான் அவருடைய சாயல், ஒரிஜினல் சாயல். அந்த சாயலாக மாற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆகவே தான் இங்கு சொல்லுகின்றான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பவுல் அப்போஸ்தலன், அவர் உயிரோடு கூட எழுதப்படினால் அந்த சாயலில் நாமும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான் 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாக நாம் என்ன செய்வோம்னா இருப்போம். அவருக்கு ஒப்பாக அந்த சாயல் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மகிமையான மறுரூபமான அந்த ஆண்டவரை தரிசிக்க முடியும். அதைத்தான் இங்கு 1 கொரிந்தியர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது என்ன நடைபெறுமாம்? இங்கு 51ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் மரித்த பின்பு அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆனால் அந்த எக்கால தொடிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து வாழ்க்கை முடித்திருக்கிறார்களோ அவர் எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய சாயலாக மாற்றி விடுற ஒரு நொடியில், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுரூபமாக்கப்படுகிறோம். அவர் எப்படி மறுரூபமாக்கப்பட்ட ஒரு தன்மையோடு கூட பிரகாசமாக இருக்கிறாரோ அதே போல நாம் எல்லாரும் அந்த சாயலை நாம் தரித்து கொள்வோம். மத்திய 17ஆம் அதிகாரத்தை நீ வாசி பார்க்கும் பொழுது மருவு மலையிலேருந்து எல்லாரும் இறங்கி வராங்க. கீழே ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு ஒரு தகப்பன் தன் மகன், வாலிப பையன், அவனுக்கு சந்திரோகியாகி ஒரு வியாதி இருக்கிற ஒரு கொடிய பிசாசு அடிக்கடி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிடும். சீசர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. பார்த்துக்கிடுங்க, முடியலை. கடைசியாக இயேசு என்னச்சுதானே அவருக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பி விடுகிறார். இது முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் அப்படின்னு புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த சீசர்கள் என்ன செய்தாங்க? இயேசுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இவங்க எங்கெங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல். பிசாசுகள் இவர்களை கண்டவுடனே அலறி அடித்து ஓடுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது இங்கு 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பல அற்புதங்கள் நடக்கிறது. பல வியாதியை சுகமடைகிறார். பேதுரு நடந்து போகிறான், நிழல் பட்டு சுகமாகிறது.
ஒரு காலத்தில் அப்போஸ்தலர்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பிசாசு ஓட மாட்டேங்க. ஆனால் இப்போ கை வைக்கிறாங்க, சுகமடைகிறது. இந்த கர்ச்சீப்பை கொண்டு போடுறாங்க, சுகமடைகிறார்கள். எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் நடைபெறுகிறது. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். தபித்தாளை எழுந்திரு என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறான். எழுந்திருப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் தேவ சாயலை தரித்து கொண்டபடியினால ஆண்டவருடைய மகிமை அவர்களுக்கு வாசம் பண்ணுகிறது. ஆண்டவருடைய சாயலை தரித்துக் கொள்வது என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசனம் நமக்குள் இருக்க உள்ளது. உலகம் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஒரு சத்ரு நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்ற, பிசாசை கண்டு பயப்படாதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன் தெரியுமா? நமக்குள்ளா இருக்கிற தேவ சாயலை கண்டு, தேவ சாயலை கண்டு. ஆகவே தான் இங்கு கொலோசியர் நிருபத்தில் வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள். மேலான காரியத்தை தேடணுமா? 10ஆம் வசனத்தை பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அந்த புதிய மனுஷன் தாங்க அந்த புதிய சாயல். ஆண்டவருடைய சாயலை நாம் தரித்திருக்கிறோம். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மாம்ச சாயல் எல்லாம் ஒளிந்து போயினங்க. புதிதான ஒரு சாயல், அதைத்தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உயிரோடு கூட எழுந்தது உண்டானால் அவருடைய சாயல் கோப்பட பூரண அறிவடையும்படியாக அந்த புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தரித்து கொள்ளுங்கள் சொல்லவில்லை, தரித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் தரித்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் தருகிறார். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் சொல்றாரு, உங்கள் கூட இத்தனை வருஷம் இருந்துட்டேன், நான் போய் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு அருமையான வீட்டை நான் ஆயத்தம் படுத்தணும். அதுக்கு நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். போய் எல்லாம் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் நிரந்தரம் அங்கே தான் இருக்க போகிறேன். நீங்களும் அந்த இடத்திற்கு வந்து என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன்னா மறுபடியும் வந்து உங்களை எடுத்து சேர்த்து கொள்ளுவேன். நம்மை அப்படியே கைவிட்டு விட்டு சென்று விடுவதற்காக இல்லை. அவர் மீண்டும் என்ன செய்தார்னா உயிரோடு குழந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒரு மேன்மையான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்யும்படியாக. நம்ம மீது எவ்வளோ ஒரு அக்கறை பாருங்க, எவ்வளோ ஒரு கரிசனை பாருங்க. அவர் இருக்கின்ற அந்த ஸ்தலம் எவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியது, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமானது. நம்ம சில வேளைகளில் சொல்லுவோம், சில குடும்பங்களில் சந்தோஷமான ஒரு காரியம், குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாந்து எல்லாம் சொல்லுவாங்க, குட்டி பரலோகம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரலோகம் அங்கு எப்படி இருக்குன்னா, அங்கே நீதி இருக்கும், சமாதானம், பரிசுத்த ஆவியால் உண்டாகும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். சில குடும்பங்கள் அப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பத்தை எல்லாம் ஒன்றா இருந்து அங்கே எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் இருந்தது நாங்கள் சொல்லுவாங்க, இந்த குடும்பம் ஒரு பரலோகம், குட்டி பரலோகம் போல் இருக்குயா என்று சொல்லுவாங்க. அவர் சொன்னார், நான் அந்த பரலோகத்தில் மேன்மையான மகிழ்ச்சியான இடத்துல உங்களை கொண்டு வந்து நான் என்ன செய்வேன்னா சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உயிரோடு கூட எழுது எதற்காக? நம் எல்லாருக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக. நம்மை அங்கே கொண்டு போய் என்ன செய்யணும்னா சேர்க்கிறோம். ஒரு நாள் பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்குறான், நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிப்பாருங்க, 27ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார்,
அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே, நீர் கூப்பிட்ட உடனே படகை விட்டுட்டு, வலையை விட்டுட்டு, பெற்றோர்களை விட்டு, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்கள் பின்னாலேயே இப்படி நாங்கள் 3.5 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு 28ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, சாதாரணமான ஒரு இடத்தை நான் உங்களுக்கு தர்றதில்லப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நியாயம் தீர்க்கும்படியாக உங்களுக்கு சிங்காசனங்களை தருவேன். 12 சிங்காசனங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. பரலோகத்தில் வாசஸ்தலத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, நியாயம் தீர்க்கும்படியான ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தையும் தேவன் கொடுக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தன் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகின்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாதுங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் கிடைக்காதா, ஆஸ்திரேலியாவில் கிடைக்காதா, இங்கிலாந்தில் கிடைக்காது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் பரிதவித்து கொண்டிருக்கிறாங்க. எதற்கு? அந்த தேசத்தில் கிடைச்சா நம்ம குடும்பம் செழிப்பாயிருங்க, நம்ம குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும், அது சொர்க்கம் மாதிரி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், நான் அதை பற்றி சொல்லவில்லை. உலக பிரகாரமான ஒரு இடத்துல போய் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, ஆனால் அந்த பரலோகத்தில் எப்படின்னு பார்த்துக்கிடுங்க. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கு அவர் சொல்கிறாரு, மகனே, இந்த உலகத்தில் என்னெல்லாமோ பெரிய பெரிய நாடுகளில் போய் சிரிச்சு எடுக்கிற பெரிய காரியம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் உனக்கு என் தேசத்தில் உனக்கு குடியுரிமை தருகிறப்பா, உனக்கு நிரந்தரமாக அந்த வீட்டை தருகிறேன். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் நாம் பாருங்கள். இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலைப்படணும் அவசியம் இல்லைங்க. நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இயேசு உயிரோடு கூட எழுந்தபடியினால். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். நீங்கள் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போன ஒரு நிலைமையில் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் எண்ணுகிறீர்களோ, கவலைப்படாதீங்க. சீசர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர் பார்த்தாண்டு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி அவர் சமாதானத்தை கொடுத்தார். உலகத்தை கலக்குகிறாய் மாற்றினார். இன்றைக்கும் இந்த அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காரணம், இயேசு உண்மையாக பின்பற்றினார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் அப்படி எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் வைப்பார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் உங்களை நெருக்கி ஒதுக்கி புறம் தள்ளி விடலாம். ஆனால் நாட்கள் வரும், நீங்கள் தான் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் தான் அந்த குடும்பத்தை நடத்துவதாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், சந்தேகம் கிடையாது. இயேசு அதற்காகத்தான் உயிரோடு கூட இருந்தார். இந்த உயிர் திறந்த இரட்சகரை நம்முடைய இருதயத்தை தரித்துக் கொள்வோம். ஏசப்பா, நீங்கள் எப்போது எங்கள் உள்ளத்திலே இருந்திருக்கப்பா, நான் உங்கள் சாயலை அடைந்து நான் பெற்றுக்கொள்ளணும் ஐயா, எனக்கு அதற்கு உதவி செய்யுங்க. என்னுடைய எல்லாம் பயத்திலிருந்தும் மரணத்தினும் இந்த பயத்திலிருந்து மீட்டு கொண்டிரேன், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த எந்த ஒரு உலகத்திற்குரிய எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு பயமும் அணுகப் போவதில்லை. அதற்காகத்தான் இயேசு உயிரோடு கூட இருந்தார். இந்த உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம், சமாதானம், கிருபை உங்களோடு கூட இன்றும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 180, கிறிஸ்தவ கீர்த்தனை 388 பாடுவோம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கீதம் 180, கிறிஸ்தவ கீர்த்தனை 388 பாடுவோம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.
பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த இரட்சகரை தரிசிக்கும்படியாக, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீ தந்த இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நீர் உம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னீங்களப்பா. இன்றைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறீரே, அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை நிமித்தமாக துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ எல்லா கண்ணீரையும் நீங்கள் துடைத்து கவலைகளை மாற்றி துக்கங்களை மாற்றி சமாதானத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னவர் ஐயா. மரணத்தை ஜெயித்து எங்கள் ஆண்டவர் தாமே ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை உம்முடைய சாயலாக நீர் மாற்றுகிறீரே சுவாமி. ஆண்டு நம்பிக்கை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை நீங்கள் கொடுக்குறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருடைய மனபாரங்களையும் கஷ்டங்களையும் அறிந்திருக்கிறவரை எல்லாவற்றையும் அகற்றி உயிர்த்தெழுந்த இரட்சகர் மூலமாய் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவர் இவர்கள் நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இவர் ரட்சிக்கப்பட மாட்டார்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் குடும்பத்தில் ஆண்டவரே வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிற அவர் எல்லாரையும் கத்தை ரட்சித்து அவரை சொந்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல சந்தோஷத்தில் சமாதானத்தில் நிரப்பப்பட உதவி செய்யுங்க ஐயா. பிரிந்திருக்கிற குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கசப்பின் வேர்களும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இந்த பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா ஆவியின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போ நிர்மலமாக்கப்படுவதாக. அநேக குடும்பங்களை பிசாசான் கெடுத்து கொண்டிருக்கிறான். எல்லா கிரியைகளையும் நீர் கர்த்தரை அழித்து போட்டு விட்டபடி நமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. சாத்தானை சீக்கிரமாக உங்கள் கால்களில் நசுக்கி போடுவார்னு சொன்னீங்க ஐயா. எல்லா சத்துருவின் கிரியிலும் கர்த்தரை அழித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், நசுக்கி போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் கர்த்தர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேலையிடத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். வியாதினால் ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளையும் உங்களுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சந்தலை வந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறுநீரக பிரச்சனையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இருதய வியாதியினால் ஆண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தண்டுவிட பிரச்சனை, கைகால் வலிகள், தலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தூங்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இரவெல்லாம் வேதனையோடு கூட தூங்க முடியாமல் நித்திரையை இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க முடியாத பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்திற்குள்ளாக இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வாத தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்விலே சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னுமாக உமது பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்கு அவங்க நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்குமே போக முடியாத ஒரு நிலைமை சுவாமி. வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு அறிந்திருக்கிறீங்கப்பா. பெற்றோர்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பராமரிக்க வேண்டும்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. நீங்கள் எவ்வளவா நேசிக்கின்ற வயதான உடைய பிள்ளைகள் ஐயா.
அவர்களை அணைத்துக் கொள்ளுவீராக. அவருடைய மனபாரங்கள் அறிந்திருக்கிறவர் எல்லா மனபாரங்களையும் நீர் அப்ப மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய ஏக்கங்களை ஆண்டவர் தாமே தீர்த்து வைப்பீராக. அவருடைய கண்ணீரை கற்று துடைப்பீராக. அவருடைய பலவீனத்தில் பலம் தந்து ஆண்டவர் ஆறுதல் படுத்தி சமாதானத்தில் நிரப்பும்படியை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உங்களுடைய கிருபையினால் அவர்களை நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. என் குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த ரட்சக்கூடிய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரத்துக்குள்ள இறங்குவதாக. பலவீனப்பட்ட பகுதிகளில் இயேசுவின் நாமத்தில் பலன் அடையும்படி ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக சுவாமி. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்க, அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய பிரயாசங்களை 100% பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அயல் நாடுகளில் சென்று படிப்பதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வளைகுடா யுத்தத்தை நிமித்தமாக பல ஆண்டவர் பிள்ளைகள் சுவாமி வேதனையோடு கலக்கத்தோடு கூட இருந்திருக்கிறேங்க. அவருடைய பெற்றோர்கள் ஆண்டவரே உமக்கு உடன் பிறந்த பிள்ளைகள் சுவாமி வேதனையோடு கூட இந்தியாவில் இருந்திருக்கிறீங்கப்பா. இவருடைய எல்லா கவலைகளையும் மாற்றுங்க சுவாமி. சீக்கிரத்தில் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வர எல்லாம் உலக அளவில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேளையில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய எல்லா மனபாரங்களை அகற்றி சந்தோஷப்படுத்துங்கப்பா. திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குகிற அன்பு தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உயிர்த்தெழுந்த ரட்சகர் இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர் ஆவி ஆத்மா சரத்தில் இறங்குவதாக சுவாமி. ஒரு கற்பத்திற்கனியை கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பெருகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கனியை போராடப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், ஐயோ இந்த வருமானங்கள் ஒரு பொத்தல் பையில போட்டது போல இருக்கிற சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு போராட்டத்தில் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த போராட்டத்தின் நாட்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு முடிவுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளைக்காய் பல வகையில் ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனைகளை தாங்க முன்வந்திருக்கின்ற கல்லடைக்குறிச்சியை சார்ந்த திருமதி ஆண்டவரே சந்திரலீலா திரவி அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. உண்மை நேசிக்கின்ற அருமையான உடைய மகளப்பா. அவளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுசையும் நீ கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை கொடுப்பா என்று சொன்னீரே. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அருமையான அம்மாவுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. நீங்கள் கொடுத்த அருமையான மகனுக்காக, அவர் கொடுத்த அருமையான குடும்பத்திற்காக, அவருடைய துணைவியாருக்காக, அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் திகழும்படியாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பம் ஐயா. உமக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு குடும்பம் சுவாமி. அதனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சந்ததியை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகபாளையம் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. Vida
தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனை எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டிப்பவர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து ஒரு ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தனர். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவூறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முதடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் என் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை. ஆண்டவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர் என்று உணர்ந்தவர்களாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணையாமல் தேவரீருடைய இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் சேர இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்குகிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுள்ள சித்தம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Amen.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவ வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள திரியேக தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். எல்லாருக்கும் உன்னதர் கத்தாதி கத்தரை. கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த இரட்சகரை பாடி மகிமைப்படுத்த ஐக்கியம் கொள்ளும்படியாக
ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாக அமைய கிருபை தாரும். ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.